இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வான் VAN வான் டி கிராஃப் GRAAFF வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வான் டி கிராஃப் ஜெனரேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், அடுத்தது நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேட் ரியாக்ஷன், இது மூணை பற்றி தெரிஞ்சிருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சிருந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். We can obtain the charge by three methods. One is friction, another one is induction, third one is conduction. இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து இண்டக்ஷன். இண்டக்ஷன் மீன்ஸ் without touching to another charge we obtain the charge. Consider a neutral or uncharged sphere, that is known as conducting sphere. இது வந்து நியூட்ரல் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். போத் ஆர் நியூட்ரலைஸ் பை ஒன் அனதர். இப்போ இந்த பாசிட்டிவ் இஸ் நியூட்ரலைஸ் பை த நெகட்டிவ் சார்ஜ், அது மாதிரி பாசிட்டிவ் நியூட்ரல் பை நெகட்டிவ், பாசிட்டிவ் நியூட்ரல் நெகட்டிவ், இது மாதிரி நியூட்ரல் ஆகிருக்கும். அண்ட் த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டிங் ஸ்பியர். Now the conducting sphere rests on the insulating stand. ஒரு insulating stand மேலே வச்சிருக்கிறோம். Now we bring a glass rod where it is charged by negative charge ஆன ஒரு glass rod எடுத்துட்டு வரோம். So the glass rod is negatively charged glass rod bring near to the uncharged sphere without touching the sphere. இந்த ஸ்பியரை டச் பண்ணாத அளவுக்கு பக்கத்தில் கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த நெகட்டிவ் சார்ஜ் ரிப்பல் த எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ரிப்பல் த எலக்ட்ரான்ஸ் டு another side and attract the positive ion towards it. அப்போ இந்த பாசிட்டிவ் பூராவுமே இந்த கிளாஸ் ராடுக்கு பக்கத்தில் வந்துடும். நெகட்டிவ் சார்ஜ் ஆன எலக்ட்ரான் பூரா தே ஆர் ஃபார்தர் அவே ஃப்ரம் த கிளாஸ் ராட். கிளாஸ் ராடுக்கு தள்ளி இருக்கக்கூடிய இந்த சைடில் இந்த எலக்ட்ரான் பூரா வந்து சேர்ந்துடும். So the electrons are not uniformly distributed. At the same time the positive charge are attracted by the glass rod. Now the electrons in the side இருக்கோ it is connected with the ground by thin conducting wire. The earth can receive any amount of electrons. So the electrons are passes through the conducting wire and into the ground. This is known as grounding. So the grounding remove the electrons from the conducting sphere. இந்த grounding மூலமா the electrons பூரா நம்ம remove பண்ணிட்டோம். But the positive charge ions are not passes into the ground because they are attracted by the negatively charged glass rod. So the force between these two is electrostatic force or Coulomb force. Now we disconnect the conducting wire and now taken away the negatively charged glass rod. The positive charge are uniformly distributed on the sphere, conducting sphere. So the uncharged sphere now become a charged sphere, positively charged sphere. This method to obtain the charge without contact to another charge is known as induction. That is known as electrostatic induction. செகண்ட் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். நமக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் சிக்மா இட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் த சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. யூனிட் ஏரியானா இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர்னா 1 மீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ தட் இஸ் சார்ஜ் டென்சிட்டி பர் யூனிட் ஏரியா. இதே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பியராக இருந்தால் that is the radius of the sphere. Another sphere இது மாதிரி இருந்தாக்க it is the radius of another sphere. This is R1, this is radius is R2. So the sigma and radius is equal to constant. இது எப்போவுமே மாறாமல் ஒரே வேல்யூவாக இருந்தாக்க so sigma 1 the charge stored on the large sphere A is sigma 1 and radius R1 is equal to the charge density sigma 2 of the sphere B and the radius of the sphere B. அப்போ charge density sigma 2 into R2, the radius வந்து R2 both are equal.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து இதோட சார்ஜ் டென்சிட்டி ரேடியஸ் இதோட பார்க்குறப்ப கம்பேர் பண்ணுறப்ப இட் இஸ் கிரேட்டர் தேன் திஸ் ஒன். ஸோ இதோட ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ சார்ஜ் டென்சிட்டிங்கிறது 2 கூலும் பர் யூனிட் ஏரியா. இதில் 2 கூலும் இருக்குது இதில் இருக்கக்கூடியது இஸ் ஈக்குவல் டு இப்போ சிக்மா 2 அப்படிங்கிறது வந்து 8 கூலுமாக இருக்கும். ஏன்னா ரேடியஸ் வந்து ஸ்மாலர், அப்போ ரேடியஸ் வந்து 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ 8 × 2 16, இது 16. இதோட யூனிட் என்னன்னாக்கா கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்போ கூலும் மீட்டர் ஸ்கொயர் இங்கே இடத்துல கீழே வரப்போ மேலே வரப்போ மைனஸ் வரும். கூலும் மீட்டர் பவர் -2. அப்போ இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரேடியஸ் அதிகமாக இருக்குது, இட் இஸ் லார்ஜர். அண்ட் வென் கம்பேர் டு த சார்ஜ் டென்சிட்டி இட் இஸ் ஸ்மாலர். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு சார்ஜ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் 2 கூலும் சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அட் த சேம் டைம் இந்த ஸ்பியர் பியில் வந்து 8 கூலும் இருக்குது. 8 கூலுங்கிறப்ப 1 2 3 4 5 6 7 8. அப்போ சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்க்குறப்ப டியூ டு த high electric field the air gets ionized. the air get ionized இதில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து அயானாக கன்வெர்ட் ஆகும். அயானாக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அயானாக இருந்தால் உங்களுக்கு வந்து கேட்டயான், நெகட்டிவ் அயானாக இருந்தால் ஆனயான். அப்போ பாசிட்டிவ் அயான் கேட்டயானாகவும் நெகட்டிவ் அயான் ஆனயானாகவும் கன்வெர்ட் ஆகிடும். தட் இஸ் நோன் அயனைசேஷன். இதுக்கு பேர் தான் ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். தேர்ட் உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேட் ரியாக்ஷன். நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் 1939 Otto Hahn and Strassman they bombed the uranium 235 nucleus with the fast neutron. அப்போ யுரேனியம் இதோட மாஸ் நம்பர் வந்து 235, அட்டாமிக் நம்பர் வந்து 82 ப்ளஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நியூட்ரான் வந்து ஃபாஸ்ட் நியூட்ரான். ஃபாஸ்ட் நியூட்ரானா இதை வந்து பாம்பர்ட் வித் ஃபாஸ்ட் நியூட்ரான். அப்போ யுரேனியம் 235 இஸ் பாம்பர்ட் வித் ஃபாஸ்ட் நியூட்ரான். இட் பிரேக்ஸ் அப் இன்டு 2 fragments with equal or comparable mass. That is known as nuclear fission reaction. இப்போ இந்த யுரேனியம் 235 என்ன ஆயிடுச்சுனாக்க பேரியம் அண்ட் கிரிப்டான் வித் 3 fast neutron with huge amount of heat energy. Enormous amount of heat energy is released during this nuclear fission reaction. Uranium இது வந்து 141, இது வந்து 56 and this one is 92, this is 36. இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 92. யுரேனியம் அட்டாமிக் நம்பர் வந்து 92. இது மாதிரி கிடச்சிடும். That is known as nuclear fission reaction. So the fast neutron எப்படி கிடச்சிச்சுனாக்க the slow neutron is accelerated by the Van de Graaff generator. அந்த Van de Graaff generator பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருந்தா இப்போ நம்ம பார்க்க போகிற Van de Graaff generator வந்து ரொம்ப ஈஸியாகவும் புரியும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எதுவுமே நீங்கள் எழுத வேண்டியதில்லை. Van de Graaff generatorல இன்ட்ரொடக்ஷன் சொல்லணும். இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லணும்னாக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின் தான் Van de Graaff generator. ஸோ இன் 1929 ராபர்ட் ஜே Van de Graaff generator designed the electrostatic machine known as Van de Graaff generator, which produce large amount of electrostatic potential difference of several million volt. ஸோ இன்ட்ரடக்ஷன் எழுதுகிறப்ப நீங்கள் சிம்பிளாக எழுத வேண்டியது வந்து in 1929 ராபர்ட் ஜே Van de Graaff designed the Van de Graaff generator. இது electrostatic machine. இது வந்து large amount of electrostatic potential difference of several million volts 10⁻⁷ volt பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வரைக்கும் இதை வச்சு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ Van de Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், அப்ளிகேஷன், இந்த 4 ஹெட்டிங்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்க Van de Graaff ஜெனரேட்டருங்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம Van de Graaff ஜெனரேட்டர் படம் வரைஞ்சிட்டு அது எப்படி ஒர்க் பண்ணுது, என்ன பிரின்சிபல் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம Van de Graaff ஜெனரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அந்த Van de Graaff ஜெனரேட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னாக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்ங்கிறது we can obtain the charge without direct contact to any other charge. அதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தாக்க இந்த
atoms in the air gets ionized அப்படின்னாக்கா ஒன்று பாசிட்டிவ் அயானாகவும் நெகட்டிவ் அயானாகவும் இந்த ஆட்டம் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். பாசிட்டிவ் அயான்கிறது வந்து கேட்டயான், நெகட்டிவ் அயான்கிறது வந்து ஆனயான். இதை நம்ம பார்த்தோம். தேர்ட் வந்து நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேட் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். யுரேனியம் 235 வந்து பேரியம் அண்டு கிரிப்டானா ரெண்டாக உடையிறதையும் அதுலேருந்து 3 நியூட்ரான் வெளியில் வரும் வித் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. எனானமஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜினா அளவுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜியும் அதில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் ரியாக்ஷனுக்கு நமக்கு தேவை வருது ஃபாஸ்ட் நியூட்ரான். ஃபாஸ்ட் நியூட்ரான்ங்கிறது ஸ்லோ நியூட்ரானை ஃபாஸ்ட் நியூட்ரானை கன்வெர்ட் பண்ணுறது வந்து ஒரு Graaff ஜெனரேட்டர் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அப்போ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஜெனரேட்டர் அதாவது Graaff ஜெனரேட்டர் ஆக்சிலரேட் த பாசிட்டிவ் சார்ஜ்டு புரோட்டான் ஆர் நியூட்ரான். இதை ஆக்சிலரேட் பண்ணும், வேகத்தை அதிகப்படுத்தும். தட் இஸ் நோன் அஸ் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ இந்த Graaff ஜெனரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த Graaff ஜெனரேட்டரில் நீங்கள் இன்ட்ரடக்ஷனாக 2 லைன் எழுதணும்னா, இன் 1929 ராபர்ட் ஜே Graaff designed the electrostatic machine which produce large amount of electrostatic potential difference of several million volt. Nearly it is equal to 10 power 7 volt. இந்த அளவுக்கு அதிகமான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இந்த Graaff ஜெனரேட்டர் மூலமாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லுவோம். செகண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இது எப்படி இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்லாம் சொல்ல போகிறோம். அப்போ ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியருங்கிறது உள்ளார ஒன்றுமே இருக்காது, ஹாலோவாக இருக்கும். இது வந்து ஒரு ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர். இட் இஸ் மவுண்டட் ஆன் த இன்சுலேட்டிங் பில்லர். இன்சுலேட்டிங் பில்லருங்கிறது ஒரு பிளாஸ்டிக் இது மாதிரி இருக்க இன்சுலேட்டிங் பில்லருல இதை மவுண்டட் அப்படின்னாக்கா அது மேலே இதை வச்சுருக்காங்க. இந்த ஸ்பியரை நம்ம ஏ அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ 2 புல்லிஸ் பி அண்டு சி. அந்த 2 புல்லிஸுங்கிறது சக்கரம் தான். ஒரு கேணியில் தண்ணி இறைக்கிறப்ப ஒரு சக்கரம் சுற்றுற மாதிரி சுற்றும். அல்லது நீங்கள் ஒரு மாவு அரைக்கிற மிஷின் அந்த சைடில் போய் பார்த்தீங்கன்னாக்கா 2 வீல் ரொட்டேட் ஆகும், அது மேலே பெல்ட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இந்த இடத்துல த புள்ளி பி இஸ் மவுண்டட் அட் த சென்டர் ஆஃப் த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர். இந்த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் சென்டரில் இதை மவுண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அனதர் புள்ளி, இந்த புள்ளி வந்து பி. அனதர் புள்ளி சி, it is mounted at the bottom of the insulating stand. இந்த ஸ்டாண்டோட பாட்டம்னா கீழ்ப்பகுதியில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புள்ளி இஸ் கண்டினியூஸ்லி டிரைவன் பை அன் எலக்ட்ரிக் மோட்டார். ஒரு மாவரைக்கிற மிஷினில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மோட்டார் இருக்கும். அந்த மோட்டாரில் அந்த புள்ளியை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டர் ஆன் பண்ணோம்னா அந்த வீல் சுற்றுறப்போ அது மேலே இருக்கக்கூடிய பெல்ட் சுற்றும். அது மாதிரி இந்த புள்ளி சி இஸ் கண்டினியூஸ்லி டிரைவன் பை அன் எலக்ட்ரிக் மோட்டார். A belt made up of insulating material. Insulating material is current heat conduct பண்ணார். Like rubber or silk runs over the 2 pulleys. இந்த belt இது மாதிரி இந்த இடத்துல போகும். Runs over the 2 pulleys. இது மேலே போய் இப்படி திருப்பி வந்து இந்த இடத்துல வரும். இப்போ இந்த புள்ளி சி இஸ் டிரைவன் பை அன் எலக்ட்ரிக் மோட்டார். இது சுற்றுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெல்ட் மேடப் ஆஃப் சில்க் ஆர் ரப்பர். இட் ஆல்சோ ரன்ஸ் ஓவர் திஸ் 2 புள்ளி. இந்த 2 புள்ளி மேலேயும் இப்படி போகும். இது அசெண்டிங் அப்படின்னாக்கா இதை டிசெண்டிங் அப்படின்னு பண்ணலாம், இப்படி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வி ஹவ் டேக்கன் எ 2 கண்டக்டிங் மெட்டீரியல் விச் இஸ் இன் கோம் ஷேப்டு. அப்போ கோம் ஷேப்டு கண்டக்டிங் மெட்டீரியல், கோம் ஷேப்டுனாக்கா இது மாதிரி ஷார்ப்பு பாயிண்ட் இருக்கும். இதுதான் உங்களுக்கு கோம் ஷேப்டு கண்டக்டிங் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் இந்த இடத்துல இருக்கான். தே ஆர் ஃபிக்ஸ்டு நியர் திஸ் 2 புள்ளிஸ். இந்த 2 புள்ளிக்கும் பக்கத்தில் இது மாதிரி ஒரு 2 கண்டக்டிங் மெட்டீரியல் வச்சுருக்கணும். அப்போ இந்த கண்டக்டிங் மெட்டீரியலுக்கு என்ன கொடுக்குறோம்னாக்கா இது டி அண்ட் திஸ் ஒன் இஸ் இ. இந்த கண்டக்டிங் மெட்டீரியல் டி இஸ் ஃபிக்ஸ்டு இன்னர் சைட் ஆஃப் த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர். இந்த ஹாலோ மெட்டாலிக் இன்னர் சைடில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். whereas the conducting material E is connected with the positive terminal of the power supply. ஒரு பவர் சப்ளையோட பாசிட்டிவ் டெர்மினல் வச்சுருக்கோம். ஸோ த கண்டக்டிங் மெட்டீரியல் comb shaped material is maintained at the positive potential of 10 power 4 volt. இந்த 10 power 4 volt இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ இதை மெயின்டைன் பண்ணுறதுனால
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெகட்டிவ் இஸ் கிரவுண்டிங்னாக்கா எர்த்துக்கு இதை கனெக்ட் பண்ணிடுறோம். இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்ணுறப்ப இந்த ஏர் பிட்வீன் த கண்டக்டிங் மெட்டீரியல் ஆர் கோம் இ அண்ட் த பெல்ட் பி இதுக்கு நடுப்புற இருக்கிறது ஏர் இட் கெட்ஸ் அயனைஸ்டுனாக்கா இதில் இருக்கக்கூடிய ஏருங்கிறது ஆட்டம்ங்கிறது நியூட்ரல், பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டம் எடுத்துறாக்க நைட்ரஜன் ஆட்டம் எடுத்துறாக்க இது 7 இது 14. 7ங்கிறது 7 புரோட்டான் ஆர் 7 எலக்ட்ரான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். ஆனால் 14ங்கிறது மாஸ் நம்பருக்கு ஏ அப்படிங்கிற லெட்டர் கொடுக்கணும், அட்டாமிக் நம்பரை இசட் அப்படிங்கிற லெட்டர் கொடுக்கணும். 14ங்கிறது 7 புரோட்டான்ஸ் ப்ளஸ் 7 நியூட்ரான்ங்கிறது நியூட்ரல் சார்ஜ் ரெண்டு சேர்ந்து டோட்டல் நம்பர் ஆஃப் த நியூக்ளியான்ஸ்னால் நியூக்ளியஸ்குள்ளார இருக்கும். இப்போ இந்த புரோட்டான் எலக்ட்ரான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுவும் 7 இதுவும் 7ஆக இருந்தாக்கா இந்த ஆட்டம் இஸ் நியூட்ரல். எந்த ஆட்டம்னாக்கா இந்த நைட்ரஜன் ஆட்டம் இஸ் நியூட்ரல். இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் நோன் அஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இது கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் பார்ப்பீங்க. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னாக்கா we have supplied the energy இதுக்கு சப்ளை பண்ணோம்னா ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டா ஸோ 7 புரோட்டான் அண்டு 6 எலக்ட்ரான். இதில் 7 புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் 6 தான் இருக்கும். ஸோ த ஆட்டம் நவ் பிகம் அயான்ங்கிறது பாசிட்டிவ் அயான்ங்கிறப்ப கேட் அயானாக கன்வெர்ட் ஆகிடும். இதுலேருந்து வெளியில் வந்து ஒரு எலக்ட்ரான் இன்னொரு நைட்ரஜன் ஆட்டத்தோடு சேர்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து 8ஆக இருக்கும், புரோட்டான் 7ஆக இருக்கும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால இது ஆனயான்னா மைனஸ். அப்போ இந்த ஏர் கெட்ஸ் அயனைஸ்டுனாக்க இதில் பாசிட்டிவ் அயானாக இருக்கும் நெகட்டிவ் அயானும் இருக்கும். இந்த பாசிட்டிவ் அயான் இஸ் ரிப்பல்டு பை த கோம் ஷேப்டு கண்டக்டர். அட் த சேம் டைம் த நெகட்டிவ் அயான் மூவ் டுவர்ட்ஸ் தி கோம் ஆர் டு த பாயிண்ட்ஸ் ஆஃப் த கோம். இந்த நெகட்டிவ் இதை நோக்கி வரும், இதை ரிப்பல் பண்ணால் இட் இஸ் ஸ்டக் ஆன் த பெல்ட். இந்த பெல்ட் மேலே அது ஒட்டிக்கும். நவ் த பெல்ட் மூவ்ஸ் அப்வர்ட். அப்போது இது மேலே அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இந்த பாசிட்டிவ் அயான் ரீச்சஸ் த கோம் டி. இந்த கோம் டியை ரீச் பண்ணதுக்கப்புறம் இட் இன்டியூஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் த பாயிண்ட் ஆஃப் த கோம் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டாலிக் ஸ்பியர். இந்த மெட்டாலிக் ஸ்பியர் இட் இன்டியூஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். தட் இஸ் known as எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மூலமாக இந்த இடத்துல எல்லாமே நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் பிஃபோர் த பெல்ட் ரன்ஸ் ஓவர் த புள்ளி பி. இந்த புள்ளி பிக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நியூட்ரல் பண்ணிட்டோம்னாக்க ஸோ த டிசென்டிங் பெல்ட் லெஃப்ட் அன்சார்ஜ்னாக்க கீழே வர எந்த சார்ஜுமே இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி மேலே போகிறப்ப இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதில் ஸ்டிக் ஆகிருக்கும். ஸோ த ப்ராசஸ் இஸ் கண்டினியூஸ் and the positive charge is supply on the outer surface of the metallic sphere. The process is continued till it reaches limit நாக்க இதோட maximum value எவ்வளோ இருக்குனாக்கா 10⁻7 volt. இந்த maximum value reach பண்ணுற வரைக்கும் இது சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். After the reaching the maximum value 10⁻7 volt, there is no space to store the positive charge on the outer surface of the metallic sphere. இதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது. ஸோ the charge start to leakனாக்கா வெளியில் லீக் ஆக ஆரம்பிக்கும். due to the air get ionized. இங்கே எப்படி ஏர் அயனைஸ் இங்கே இருக்கக்கூடிய ஏர் அயனைஸ் ஆகும். To avoid this leak, the machine kept in an steel chamber, gas-filled steel chamber at very high pressure. ஒரு ஸ்டீல் சேம்பரில் ரொம்ப ஹை ப்ரெஷரில் இந்த மெஷினை வச்சோம்னா we can easily reduce the leakage. இந்த லீக்கேஜை நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு வந்து படம் டயக்ராம் போட்டுட்டு கரெக்டாக எல்லா பாயிண்ட்டும் கரெக்டாக நீட்டாக எழுதிட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் எழுத வேண்டிய ஹெட்டிங் வந்து அப்ளிகேஷனுங்கிறது யூசஸ் ஆஃப் த வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா it is used to accelerate the positively charged proton and neutron for nuclear disintegrate reaction and various application. Various types of application அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் எலிமெண்ட். அப்போ இதில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு புரோட்டான்
ஒரே ஒரு புரோட்டான் அப்படி தான் இருக்கும் அண்டு ஒரே ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் ஆர் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புரோட்டான் நியூக்ளியஸில் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ் the negative charge revolve around the nucleus இதை சுற்றி வந்துட்டு இருக்கோம் if we add the neutral charge to the nucleus of an hydrogen atom the hydrogen atom become its hydrogen isotope இது மாஸ் நம்பர் 2000 ஒரு புரோட்டான் ப்ளஸ் ஒரு நியூட்ரான் அப்படின்னு வந்துடும் இந்த ஐசோட்டோப்புக்கு வந்து டியூட்டிரான் அப்படின்னு பேர் H2O அப்படிங்கிறது வாட்டர் மாலிகுல் எல்லாமே எல்லாமே தெரியும் D2O அப்படிங்கிறதும் வாட்டர் மாலிகுல் தான் பட் இட் இஸ் அ ஹெவி வாட்டருங்கனாக்கா இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு பதிலாக நம்ம ஹைட்ரஜன் ஐசோட்டோப்பை எடுத்துக்கிறோம் அப்போ இந்த வாட்டர் வந்து D2O இந்த டிங்கிறது வந்து டியூட்டிரான் இன்னொரு நியூட்ரான் இந்த நியூக்ளியஸில் சேர்த்தோம்னா தட் இஸ் நோன் ட்ரிட்டான் அப்படின்னு பேர் இப்போ இந்த ஹைட்ரஜன் ஐசோட்டோப்பாக மாற்றணும் அப்படின்னாக்க we need the fast neutron ஸ்லோ நியூட்ரானை ஃபாஸ்ட் நியூட்ரானை கன்வெர்ட் பண்ணணுனாக்க we have used the Van de Graaff generator இந்த Van de Graaff generator யூஸ் பண்ணி தான் அதை நம்ம ஆக்சலரேட் பண்ணோம்னாக்க நமக்கு ஹைட்ரஜன் ஐசோட்டோப்பை ப்ரொடியூஸ் பண்ணலாம் that is the application of Van de Graaff generator அப்போ Van de Graaff generator நீங்கள் எழுதுனப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எழுதுனாக்கா சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு 2 லைன் Van de Graaff generator was the electrostatic machine designed by Robert J. Van de Graaff in the year 1929 which produced large amount of electrostatic potential difference of several million volt. Construction அப்படின்னு எழுதுனாக்கா hollow metallic sphere is mounted on an insulating pillar. Two pulleys B and C. B kept at the center of the hollow metallic sphere and the pulley C at the bottom of the sphere. A belt made up of insulating material, belt, rubber or silk runs over these two pulleys. அடுத்தது நீங்கள் கோம் ஷேப்டு கண்டக்டர் எடுத்துக்கணும் ஒன்று they are fixed near these two pulleys. The comb D fixed inner side of the hollow metallic sphere and the comb E is maintained at the positive potential of 10 power 4 volt அப்படிங்கிறது இருக்கணும் இந்த pulley C is continuously driven by an electric motor so if the belt move upward அதுக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல வந்து action of points அதாவது ஆட்டத்தும் இந்த அயனை கன்வெர்ட் ஆகும் அப்போ பாசிட்டிவ் அயன் போகிற அதில் ஸ்டிக் ஆன் த பெல்ட் அண்ட் மூவ் அப்வர்ட் அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் நடக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் வந்து பாயிண்ட்டாக நெகட்டிவ் சார்ஜாக இன்டியூஸ் ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபுல்லாகவே அந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியரில் இன்டியூஸ் ஆகிடும் இது வந்து மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது லீக் ஆகாமல் இருக்குனாக்கா இந்த மிஷினை நம்ம ஒரு கேஸ் ஃபில்டு ஸ்டீல் சேம்பரில் அட் வெரி ஹை ப்ரெஷரில் வச்சோம்னாக்கா இந்த லீக்கேஜை ரெடியூஸ் பண்ணலாம் அப்ளிகேஷனுங்கிறது இட் இஸ் யூஸ்டு டு ஆக்சலரேட் த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான் அண்டு நியூட்ரான் இதை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் for nuclear disintegration reaction and various application is the hydrogen isotope convert பண்ணலாம் not only hydrogen but also another all other elements இதை நம்ம பார்த்தோம் அப்போ Van de Graaff generatorங்கிறது எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது புரிஞ்சிருச்சோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டினை பார்ப்போம்